வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஹெட் ஓவர் ஹில்ஸோடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் முழுக்கவே ஒரு ஃபயர் ஸ்பிரிட்டை பேசிக்கலாக வச்சு தான் கொண்டாந்துருப்பாங்க. அதே சமயத்தில் ஹீரோடைய துரதிருஷ்டத்தை பற்றி அதிக இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஆளுக்கு இந்த எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அப்படி என்ன இந்த எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம டைரெக்டாக எபிசோட்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்தில் எல்லா பசங்களையும் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி தண்ணியை வச்சு பாத்ரூமில் சம்பவம் செஞ்சுருப்பாங்களே, அதெல்லாம் டீச்சர் பனிஷ்மெண்ட் தராரு. எல்லாருமே ஹீரோயினி மேலே தான் தப்பு சொல்கிறாங்க. ஆனால் சார் பாத்ரூமில் எவன்டா உங்களை சிகரெட் பிடிக்க சொன்னது, எல்லாமே உங்கள் தப்பு தான்டா, நீங்கள் மொத்த பேரும் சேர்ந்து சுற்று வட்டாரத்தை க்ளீன் பண்ணுங்கள், இதான் உங்கள் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல எல்லோரும் ஹீரோயினி மேலே கடுப்பாக இருக்காங்க. ஹீரோயினி மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமும் ஹீரோயினி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது கூட ஹீரோ தான் ரசிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஹீரோயினியை பக்கத்துலேயே வர வேணான்னு சொல்கிறாரு. அவள் வந்தால் தான் பிரச்சனைன்னு கூட மென்ஷன் பண்ண, நான் இருக்கிறதுனால உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளார வாக்குவாதம் போகுது. அந்த இடத்துல ஹீரோவுமே இவங்க பண்ணாங்களே பாத்ரூமில் பண்ண சம்பவத்தை பற்றி பேச, அது மட்டும் இல்லாமல் இவன் பண்ண பிரச்சனையை பற்றிலாம் பேசும்போது, அப்படி என்ன பிரச்சனை நான் பண்ணிட்டேன், எந்த வித பிரச்சனையும் பண்ணல, உனக்கு உதவி தான் செஞ்சேன்னும் போது ஹீரோவுமே என்ன சொல்கிறான்னா, அப்படி என்ன உதவி செஞ்சேன், பாத்ரூமில் மேலே தண்ணி அடித்ததை சொல்கிறியா, இல்லைனா இந்தமாரி மென்ஸ் பாத்ரூம்குள்ளார வந்ததா சொல்கிறியான்ற மாரி சொல்ல ஹீரோயினுமே சமாளிக்கிறாங்க. அது கருப்பாம்பூச்சியை பார்த்து தான் நான் பயந்து வந்தேன்ற மாரி என்னென்னமோ உளறி இவங்க மழுப்ப, அந்த இடத்துல ஹீரோ எனக்கு கருப்பாம்பூச்சியை பார்த்து பயமாக இல்லை, உன்னை பார்த்து தான் பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுமே என்னை பார்த்து பயப்பட அப்படி என்ன இருக்குன்ற மாரி கொஞ்சம் பாவமாக நடந்துக்க ஹீரோவுமே அதை பெருசாக கண்டுக்காமல் கடந்து போயிடுறாரு. ஹீரோயினி அப்போ கூட ஹீரோவை ரசிச்சுக்கின்னு தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம அந்த பசங்களை பார்த்துருப்போல, மென்ஸ் டாய்லெட்லேயே சிகரெட் பிடிச்சிருப்பானுங்கள, அவங்களும் தண்டனை அனுபவிச்சதுனால ஹீரோயினியை எப்படினாச்சும் பழி வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க சிகரெட்லாம் பிடிச்சின்னு இருப்பாங்க. ஆனால் இதில் இது அதிசயம் கிடையாது, இவங்களை பார்த்துக்கணும் ஒரு ஃபயர் ஸ்பிரிட் அந்த இடத்துல இருக்குது. அந்த ஃபயர் ஸ்பிரிட் இவங்களை பார்த்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஸ்பிரிட்டை பார்த்து ஒரு டாக் கொலைக இந்த ஸ்பிரிட்டுக்கு செம கோவம் வந்துடுச்சு. அதில் அந்த பசங்களாம் சிகரெட்லாம் பிடிச்சின்னு இருப்பாங்களே, அந்த நெருப்பை தான் இந்த ஸ்பிரிட் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்பிரிட் ஹீரோவை ஃபாலோ பண்ணுற மாரி தெரியுது நமக்கு. அவங்களுமே அந்த சிகரெட்டை கீழே போட்டுருவானுங்க. ஆனால் அந்த சிகரெட்டை இது பற்ற வச்சு அங்கே இருக்கிற கார்ட்போர்டெல்லாம் இருக்க ஹீரோயினி அதெல்லாம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வரது மட்டும் இல்லாமல் அது மொத்தத்தையுமே அழைச்சிக்கின்னு இருப்பாங்க. இவங்க அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை பார்த்து பேசுகிறாங்க. உன்னால் எதுவும் பண்ண முடியாது, இந்த இடத்த உன்னால் எரிக்க முடியாதுன்னும் போது ஹீரோயினி மேலே அந்த ஃபயர் ஸ்பிரிட் ரொம்ப கருப்பாக இருக்கேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க உனக்கு என்னை பார்த்து பயம் கிடையாதுன்ற மாரி ஹீரோயினி கூட சண்டை போடலான்னு வர, ஹீரோயினி தான் அந்த ஃபயர் ஸ்பிரிட் கிட்ட நெக்கில் பேசியிருப்பாங்களே, அது இவங்க கிட்ட தான் பேசுறதுன்னு இவங்க ஹீரோயினி கிட்ட சண்டைக்கு வரும்போது ஹீரோயினி அதெல்லாம் கிடையாது, நான் சும்மா தனியாக பேசின்னு இருந்தேனே, என்னென்னமோ மழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோவுமே தூரத்தில் ஓஞ்சுன்னு ஹீரோயினி பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அவர் சிரிக்கிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. ஆனால் இதில் அதிசயமான விஷயம் என்னென்னா, ஹீரோ அந்த ஃபயர் ஸ்பிரிட் பக்கத்தில் இருக்கார். இது வரைக்கும் ஹீரோ போன ஸ்பிரிட்லாம் ட்ரிகர் ஆகி ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இந்த பக்கம் இந்த ஃபயர் ஸ்பிரிட் மட்டும் ஹீரோவை அட்டாக் பண்ண கிடையாது. ஏன் தான் நமக்கு இது வரைக்கும் புரியல. ஹீரோயினி அவங்க வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி தான் யோசிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்காங்க போல், அதை பற்றி தான் இவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க அம்மா வாரது மட்டும் இல்லாமல், நீ இந்த வாட்டி அந்த வாட்டர் ஸ்பிரிட்டை அனுப்பின விஷயத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நீ நல்ல விஷயம்லாம் பண்ணுற, கொஞ்சோண்டு ஓய்வு எடுத்துக்கிறதுக்குன்ற மாரி ஹீரோயினிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உனக்கு இதால் பிரச்சனை வரலான்ற மாரி இவங்க ஹீரோவை பற்றி சொன்னால் ஹீரோயினி என் பிரச்சனை தான் தீக்க நீங்கள் இருக்கீங்களேன்னு அவங்க அம்மா கிட்டே பேச, அந்த சமயத்தில் அவங்க அம்மா ஹீரோயினிக்காக சம்திங் ஒரு ஆம்லேட்டுன்னு நினைக்கிறேன் அதை எடுத்தாந்துருக்காங்க. பவர்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்கிறாங்க, என்ன கதைன்னு தெரியல. இதை இவங்க யார்கிட்ட இருந்து வாங்கி வந்திருப்பாங்கன்னா, ஹீரோயினி ஒரு மாஸ்டரை பார்க்க போயிருப்பாங்களே, அவர்கிட்ட இருந்து தான் இதை வாங்கி வந்திருக்காங்க. இது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குமா, இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இதில் இருக்கிற வேர்ட்ஸை பற்றிலாம் இவங்க சொல்லின்னு இருக்காங்க. ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அவங்க அம்மா இந்தமாரி ஹெல்ப் பண்ணதுனால. அதெல்லாம் அவங்க அம்மா கூட கொஞ்சம் இவங்க சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் அந்த இடத்துல அந்த மாஸ்டர் ஒரு ஆப்பு வச்சுருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் சில வேர்ட்ஸ்லாம் எழுதியிருப்பான்ல, மந்திர வார்த்தைகள், அதில் சில குளறுபடிகளை இவன் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இவன் இந்த இடத்துல பேசின்னு இருக்கான். இந்த பக்கம் இந்த மாஸ்டருடைய ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஹீரோயினி எப்பயும் போல் வேலை செய்யும்போது ஹீரோ கிட்டே இருக்கிற ஃபோனை பிடுங்கணும்னு பார்க்குறாங்க. ஃபோனுக்குள்ளார இவங்க அம்மா கொடுத்த ஆம்லெட்டை வைக்கலான்னு இருக்காங்க. அதில் ஹீரோடைய ஃபோனை கேட்டால் ஹீரோ கிட்டே நெருக்க விட மாட்டேங்கிறாரு. கடைசியாக இந்த விஷயம் ஜீவோவுக்கும் தெரியுது. ஜீவோ ஹீரோயினி கிட்டே நான் அந்த ஃபோனை எடுக்க ஹெல்ப் பண்ணுறேன், பெருசாக எதையும் முட்டாள்தனம் பண்ணாதுன்னு வயிறு வலிக்குதுன்ற மாரி அந்த ஃபோனை நைஸாக சுட்டுடுறாரு. எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி கிட்டே இதில் என்ன வைக்கணுமோ அதை வெய்யன்ற மாரி ஹீரோயினி கிட்டே கொடுக்க, ஹீரோயினி
வைக்கலான்னு இருக்கும்போது அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஹீரோடைய பாட்டி வந்துடுறாங்க. அவங்க வந்து மற்ற பசங்களுக்காக ஃபுட் சேர்த்தாந்துருக்காங்களா அவங்க பையன் புதுசாக சேர்ந்ததுக்காக. அதை பற்றி மற்றவங்க பேச ஹீரோயினி வெளியே போய் அதில் ஆம்லேட் வைக்கலான்னு இருக்காங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஹீரோ நினச்சா. சரின்னு சொல்லிட்டு அதை இவங்க 2 பேரும் வைக்கிற முயற்சியில் இருக்கும்போது ஹீரோ வந்து அவருடைய ஃபோனை தேடினா அந்த இடத்துல ஃபோன் இல்லை. இவங்க பாட்டியோட சேர்ந்து போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. அதால் சரின்னு இவர் ஃபோன் எங்கே இருக்குன்னு போகலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோவை பற்றி எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணதில் அவன் ஒரு ஆர்ச்சரி கோல்டு மெடலிஸ்ட்னு தெரியுது. இந்த பக்கம் ஹீரோடைய பாட்டியும் ஹீரோயினும் நடந்து போயின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ ஃபோனை கீழே போட்ட மாரியும் அந்த ஃபோனை இவங்க எடுத்து கொடுத்த மாரியும் ஒரு சின்ன ஆக்டிங் போடுறாங்க. ஏன்னா ஹீரோ கிட்ட திரும்ப ஃபோனை வைக்க முடியாதுல. அதில் பாட்டிக்கிட்ட இப்படி சொல்லி இவங்க ஃபோனை தந்துடுறாங்க. அந்த சமயத்தில் பாட்டிக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. அதை ஹீரோயினி பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்து என் ஃபோனை காணோன்ற மாரி பேசின்னு இருக்கும்போது அந்த பாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சாங்க இந்த ஃபோனுன்ற மாரி தரும்போது ஹீரோவுமே இவங்களாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளார ஹீரோயினி முந்திக்கின்னு நாங்கள் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணுன்ற மாரி கேட்க அதை கேட்டு ஜீவோ ஷாக் ஆகிறாரு. அவன் வீட்டுக்கு எதுக்கு நம்ம சாப்பிட போகணும். அதே சமயத்தில் இப்படி அந்த பாட்டி கிட்ட கேட்பேன் ஓப்பனாக சாப்பிட வரோன்ற மாரி திடீர்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற மாரி ஹீரோயினி கிட்ட பேச ஹீரோயினி அதை பற்றிலாம் கவலை இல்லை எப்படின்னாச்சும் அவன் வீட்டுக்குள்ளார போகணும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு பேசும்போது அந்த இடத்துல இந்தமாரி ஆச்சரியோடைய கோச் வந்துடுறாரு. அந்த கோச்சை பார்த்தவொடனே ஹீரோ கீழே குஞ்சுக்கிறாரு. ஏன்னா ஹீரோவுமே ஆர்ச்சரி கோல்டு மெடலிஸ்ட். எல்லா ஆர்ச்சரி கோச்சுக்குமே ஹீரோவை நல்லா தெரியும். இந்த பக்கம் ஹீரோவை பற்றின ரூமர் ரொம்ப பயங்கரமாக பரவிடுச்சு. உதாரணத்துக்கு ஹீரோ வந்து துரதிர்ஷ்டம் பிடிச்சவன். அதுக்கு அடுத்ததான் அவன் போகிற இடம் முழுக்க ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகுன்ற மாரி ரூமர்ஸ்லாம் இருக்குது. மேபி இது மொத்தத்துக்கு காரணம் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஹீரோயினி ஹீரோடைய வீட்டில் தனியாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தமாதிரி ஜீவோ வந்து பாட்டியோட கிராசரி வாங்க போயிருப்பார். அதில் ஹீரோ கூட இவங்க தனியாக இருக்கும்போது ஹீரோடைய ரூமில் இவங்க எடுத்தாந்தாங்களே அந்த ஆம்லெட்டை வைக்கலான்னு இருக்காங்க. அவங்க அம்மா கொடுத்தது வேறு ஆம்லெட் இவங்க தனியாக போன எபிசோடில் செஞ்சுருப்பாங்களே அந்த ஆம்லெட்டை வைக்கலான்னு இருக்காங்க. அதில் ஹீரோடைய ரூமுக்கு போகலான்னு பார்த்தா ஹீரோ உள்ளார விடுற மாரி இல்லை. அதேமாரி ஹீரோ கொஞ்சம் ஆர்ஷனாக எடுத்துக்க இப்படிலாம் இருக்க சமயத்தில் பாட்டி வந்து மீட்லாம் வாங்க போயிருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இவங்ககிட்ட காசு இருந்திருக்காது. அதை ஜீவோ நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ஜீவோ என்ன சொல்கிறான்னா இந்தமாரி நான் வெஜிடேரியன் எனக்கு அவ்வளோவா மீட்லாம் பிடிக்காதுன்னு திடீர்னு மாற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதான் நம்ம எதனாச்சும் காய்கறி வாங்கி போமான்ற மாரி அவங்க வெஜிடேபிள் ஷாப்புக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினிக்கு சுடு தண்ணியை தந்து வைக்கிறாரு. ஏன் வைக்கிறாருன்னு எனக்கும் தெரியல அவருக்கும் தெரியல. ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணுறதுமா தான் வைக்கிறாரு. ஹீரோயினுமே அது சூடாக இருக்கிறத பார்த்து ஓகே நீ பண்ண ஹெல்ப்புக்கு நன்றின்ற மாரி அவங்க சொல்ல ஹீரோமே ஹெல்ப் பண்ணுற மாரி அந்த சுடு தண்ணியை எடுக்க வராரு. இந்தமாரி அவங்க 2 பேரும் சுடு தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க சில்லித்தனமாக. அந்த சமயத்தில் சுடு தண்ணி கீழே ஊற்றிக்க ஹீரோயினி திடீர்னு ஹீரோடைய பக்கத்தில் நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் ஹீரோயினி பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூவை தான் எடுக்க வந்திருக்காங்க. அதை வச்சு அது மொத்தத்தையுமே துடைக்கலான்னு இவங்க எடுத்திருக்காங்க. ஹீரோவுமே ஒரு நிமிஷத்தில் என்னமோ நடத்துமோன்னு பயந்துடுறாரு. அந்த சமயத்தில் தான் பாட்டியும் ஜீவோவும் வர 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க சாப்பிட வராங்க. மீட் வாங்க போகிறதா தான் சொன்னாங்க. வெஜிடபிள்லாம் வாங்கி வந்திருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசும்போது இந்த பக்கம் அந்த பாட்டி ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோடைய அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்கிற மாரியும் அவங்க ஹீரோவை பார்க்க வரது இல்லைன்ற மாரியும் நான் தான் ஹீரோவை பார்த்துக்கிறேன்ற மாரி ஒரு சின்ன பொய் சொல்கிறாங்க. அது ஹீரோயினிக்கும் பொய்ன்னு தெரியுது. ஹீரோயினி சிரிச்சின்னு இந்தமாரி அவங்க வளர்ப்பு அம்மா கூட தான் இருக்காங்களா அவங்க அம்மா அப்பா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களா இந்த சமயத்தில் அவங்கள ஒரு அம்மா தத்து எடுத்திருப்பாங்க அவங்க கூட தான் இருக்குன்ற மாரி அவங்க சொல்கிறாங்க. சம்திங் இதை ரெசம்பிளன்ஸ் பண்ணுற மாதிரி தான் போன எபிசோட் முழுக்கவே நமக்கு ஹீரோயினி ஒரு ஸ்டெப்ஸில் உட்காந்து அழுகிற மாரி காமிச்சிருப்பாங்க. அதை இந்த இடத்துல லைட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல அந்த பாட்டியுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயினி ரொம்ப ஸ்ட்ராங்கானவ இல்லைன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல ஹீரோ எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலன்ற மாரி சொல்கிறாரு. அவள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாரி நடிக்கிறான்ற மாரி இந்த இடத்துல இவர் சொல்லின்னு இருக்கேன். சிம்பிளாக ஹீரோயினியை ஒரு ஜட்ஜ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஜீவோ வந்து ஹீரோயினியை ஹீரோடைய ரூமுக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இந்த உண்மையை பற்றி என்கிட்ட சொன்னதே கிடையாது உன்னுடைய அம்மா அப்பா உன்னை விட்டு போயிட்டாங்கன்றது இது எப்படி நீ இந்தமாரி சிரிச்சின்னு மழுப்புறன்ற விஷயத்த தான் என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னும் போது ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா நீ உதாரணத்துக்கு ஹீரோடைய பாட்டியை எடுத்துக்கோயா அவங்க பேசுறது மூலியமே அது பொய்ன்னு தெரியுது. ஆனால் அவங்கள பார்த்து யாரும் பரிதாபப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க இப்படி பேசலையான்ற மாரி இவங்க பேசின்னு இருக்காங்க. இதை வெளியே இருந்து ஹீரோவுமே கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னை பார்த்து யாரும் பரிதாபப்படக்கூடாதுன்னா நான் இப்படி சொன்னேன்னும் போது இவங்க எந்த ரூமில் இருக்காங்கன்னு கடைசியாக நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆம்லெட்டை இங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பெட்டியில் வைக்கலான்னு போகும்போது திடீர்னு அந்த பெட்டி கீழே விழுந்துடுது. அதை கேட்டு ஹீரோ உள்ளார வர அந்த சமயத்தில் ஹீரோயினோட கையில் ஆம்லெட் வச்சுருப்பாங்க. ரெட் கலரில் இருக்கிறதுனால ஹீரோயினிக்கு அடிபட்டுச்சான்னு கேட்கும்போது அவன் ஹீரோயினோட பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு ஜீவோ என்ன சொல்கிறான்னா என் கையில் தான் அடிபட்டுச்சு அவளுக்கு எதுவும் ஆகலைன்ற மாரி இந்த இடத்துல ஒரு மழுப்பின்னு இருக்கேன். ஹீரோயினுமே கடைசியாக அந்த ஆம்லெட்டை வச்ச மாரி தான் தெரியுது.
ஆனால் அந்த சமயத்தில் தான் இவங்க டியூட்டியை மறந்துட்டாங்கன்னு இவங்களுக்கு ஞாபகம் வருது. பாட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது இந்தமாரி இவங்களுக்காக ஏகப்பட்ட கஸ்டமர் வெயிட் பண்ணுறதா, ஹீரோயினுமே எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்ற மாரி சொல்ல, அந்த இடத்துல பாட்டியுமே கடைசியாக ஹீரோயினை பிடிச்சி அவங்கள ஃபேரின்ற மாரி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினையும் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, இவங்க தான் ஹீரோடைய ஃபோனில் ஆம்லெட் வச்சுருப்பாங்களே, அதை இந்த பாட்டி பார்த்துட்டாங்க. அது மூலியமாக தான் சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினையும் எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்ற மாரி அந்த இடத்த விட்டு வேகமாக போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தொடாதீங்கன்ற மாரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, இந்த இடத்துல கோச்சை காமிச்சா கோச் வந்து ஜீவோ கிட்ட பேசியிருப்பாரு. பேசுகிற சமயத்தில் பக்கத்துலேயே ஹீரோ நின்று எடுத்திருப்பாரு. ஹீரோ யாருன்னு இவருக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஹீரோ ஆர்ச்சரி கோல்டு மெடலிஸ்ட்னு இவருக்கு தெரிய வருது. அதில் ஹீரோவை பற்றி இவர் விசாரிக்கலான்னு இருக்காரு. ஹீரோ தான் அவங்க பாட்டிக்கு இந்த மாதிரி மெடல்லாம் போட்டு விட்டுருப்பாரு. அதை இவருமே பார்த்து இருந்திருப்பாரு. இவரும் ஹீரோடைய கோச்சுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பற்றிலாம் விசாரிச்சுன்னு இருக்காரு. ஹீரோ ஒரு துரதிருஷ்டவாளின்னு இவருக்குமே தெரிய வருது. அதை கேட்டு இவரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இந்த இடத்துல அந்த ரூமர் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனதுனால ஹீரோ எல்லா இடத்துலையுமே ஃபயரை ஸ்ப்ரெட் பண்ணுறான்ற மாரி மொத்த பேருமே பேசிக்கின்னு இருக்காங்க. அந்த ரூமர் ரொம்ப பயங்கரமாக போக இந்த ரூமரை ஜீவோவுமே அவருடைய காதில் கேட்குறாரு. இந்த ரூமர் கடைசியாக ஹீரோயினுடைய காது வரைக்குமே போயிடுது. மற்ற பசங்க பாத்ரூமில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பக்கத்தில் மட்டும் போகக்கூடாது, அவன் ஃபயரை ஸ்ப்ரெட் பண்ணுறான், எவ்வளோ அழகு இருக்கும் அங்கே தான் ஆபத்து இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் ஹீரோயினையும் கேட்குறாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஹீரோ உட்கார்ற இடத்துல யாரும் உட்கார்ற மாரி இல்லை. ஏன்னா ஹீரோவை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. சரி ஹீரோவும் தனியாக உட்காடுறாரு. ஏன்னா அவருக்கு தனிமை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த தனிமையை கூட கெடுக்கிற மாதிரி ஹீரோயினையும் அதுக்கு அடுத்ததா ஜீவோ வந்துடுறாங்க. ஹீரோவை தனிமையாக வச்சுருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதால் ஹீரோ கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க. ஹீரோ மற்றவங்க பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்களும் இந்த இடத்த விட்டு போகலாமேன்ற மாதிரி சொல்ல, ஏன்னா நாங்கள் தான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல அவங்க பாட்டி சில ஃபுட்ஸ்லாம் செஞ்சுன்னு இருக்கேன். இது யாருக்குன்னு கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன்ற மாரி இவங்க கொஞ்சம் சந்தோஷமாக பேச, சரி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்ற மாரி பாட்டியை ஃபாலோ பண்ணி போனால் பாட்டி வந்து ஹீரோயினியை தான் பார்க்க போயிருக்காங்க. ஹீரோயினிக்கு இந்த சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்க தந்திருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் கூட இவங்க சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோடைய சத்தம் கேட்க இவங்களுமே மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்த உடனே ஹீரோயினை தட்டிட்டுறாரு. இந்தமாதிரி நீங்கள் என்னுடைய பாட்டியை வேலை வாங்குறீங்களா, என்னுடைய பாட்டிக்கு எதுவுமே தேவை கிடையாது, என்னுடைய பாட்டி இதுக்கு மேலே நீங்கள் வரமாட்டாங்கன்ற மாரி ஹீரோயினியை செமையை திட்டிட்டு போக பாட்டியுமே மன்னிப்பு கேட்டு ஹீரோ பின்னாடி போகிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுடைய பாட்டி வரது மட்டும் இல்லாமல் அவன் சொன்னதை நினச்சி நீ எதுவும் கவலைப்படாத வருத்தப்படாதன்ற மாரி இவங்க சொல்லியிருந்தா அந்த இடத்துல இவங்க ஹீரோடைய அழகை தான் ரசிச்சுன்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட பையனுக்கு எதுக்கு இதெல்லாம் எடுக்கணும், நான் கண்டிப்பாக அவனை காப்பாற்றுவேன்ற மாரி ஹீரோ அப்சைட் டவுனாக எடுக்கும்போது அவருடைய உடம்பு முழுக்க நெருப்பு பிடிச்சிருக்கும். ஹீரோவுக்கு நெருப்பால் என்னமோ ஒரு பிரச்சனைன்னு ஹீரோயினிக்கு அலர்ட் ஆகுது. அதனால் அதை ஹீரோயினி பார்க்கலான்னு இருக்காங்க. ஹீரோ வெளியே போயின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பாட்டியுமே வந்து மன்னிச்சிருன்ற மாரி கேட்க, எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, மற்றவங்க தான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நீங்கள் தான் எனக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க, நான் தான் மன்னிப்பு கேட்கணும்னு ஹீரோ மனசு உடஞ்சி பேசுகிறாரு. அடுத்த நாள் ஸ்கூலுமே ஆரம்பிக்குது. சரி நீ ஒரு போய் உட்கார, கடைசி ஹீரோ வெளியே போயிடுறாரு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹீரோ உட்கார்றது பிடிக்கலன்னு தெரிஞ்சு ஹீரோவே தானாக வெளியே போக, நெக்ஸ்ட் ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ எங்கேன்ற மாரி கேட்க, ஹீரோ வெளியே போயிருக்கான்ற மாரி இவர் சொல்ல, அப்படி அவன் ஃபோனை எடுத்துன்னு போனான். நான் இவங்க செக் பண்ணும்போது ஃபோனை எடுத்துன்னு போகல, இது தெரிய வருது. நெக்ஸ்ட் இவங்க ஃபோனை எடுத்துன்னு போகலான்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த மந்திர வேர்ட்ஸ்லாம் படிக்கும்போது அதெல்லாம் தப்பான மொழிகளில் எழுதியிருக்குன்னு புரிய வருது. அந்த ஆள் வேணும்னே இப்படி பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு இவங்க ஹீரோவை தேடி ஓடுறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு நெருப்பு ஆபத்து நடக்க போகுதுல்ல. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ வந்து ஸ்டோரேஜ் ரூம் நினைக்கிறேன் அந்த இடத்துல இருக்கார். அந்த இடத்துல அந்த ஃபயர் ஸ்பிரிட் வந்து மொத்த இடத்துலையும் நெருப்பை பார்ப்பது மட்டும் இல்லாமல் ஹீரோவை மொத்தமாகவே அழிக்க ட்ரை பண்ணுது. எதுக்கு ஹீரோவுக்கும் என்ன வெஞ்சன்ஸ்னு நமக்கு சரியாக தெரியல. இந்த இடத்துல ஹீரோ கிட்ட அது நெருங்கின்னு இருக்க ஹீரோமே ஒரு மாதிரி பயத்தில் இருக்கார். திடீர்னு ஹீரோவுக்கு சில ஆலோசனேஷன் வருது. என்னமோ ஒரு இடத்துல நெருப்பு எறிகிற மாரி, அந்த இடத்துல ஒரு பொண்ணு வர மாரி, இந்த மாதிரியான ஒரு சில ஆலோசனேஷனை ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆகிட்டார். அந்த சமயத்தில் ஹீரோயினி சும்மா அவங்க விடுவாங்க. ஹீரோயினி உள்ளார வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியாக கதவை ஓடிச்சின்னு உள்ளார வராங்க. இவங்க ஹீரோவை காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாங்க. முன்னாடி ஃபயர் ஸ்பிரிட் இருக்குது, அது மேலே சால்ட்டை போடுறாங்க. அந்த ஃபயர் ஸ்பிரிட்டும் கொஞ்சம் தள்ளி போகிற மாரி இருக்குது. கொஞ்சம் அந்த ஃபயர் ஸ்பிரிட் இன்வின்சிபிள் ஆகி திரும்ப அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஜீஹோ வருது மட்டும் இல்லாமல் மொத்த நெருப்பையுமே அழைச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்போலஜிஸ் லெட்டர் எழுத அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் அவனை அப்போலஜிஸ் லெட்டர் எழுத விட்றீங்கன்னும் போது அவன் தான் எழுதுறேன்னு ஒத்துக்கினான்ற மாரி சார் வாக்குவாதம் பண்ணிருக்காரு. இவங்களுக்குள்ளார இந்த மாதிரி பிரச்சனை போக செய்யாத தப்புக்கு எதுக்கு ஹீரோ அப்போலஜி லெட்டர் எழுதணும்னு ஹீரோயினுக்கு புரியல. இருந்தாலும் சார் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கன்ற மாரி சொல்ல, சரின்னு ஹீரோ வெளியே வந்து சிம்பிளாக தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்காரு.
அந்த சமயத்தில் ஹீரோயினி வந்திருப்பாங்க. ஹீரோயினி அவர்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணா ஹீரோ அகெயின் ஹீரோயினியை ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. உனக்கு மற்றவங்கள பற்றி தெரியாது, மற்றவங்க ஃபீலிங்ஸை உனக்கு மதிக்க தெரியாது, நீ மற்றவங்கள ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது கிடையாது, ஏன் எல்லாருக்கிட்டையும் பொய்யா இருக்குன்ற மாதிரி ஹீரோயினி ஆர்ஷா திட்டி விட்டு அந்த இடத்த விட்டு கோச் கூட்டாருன்னு இவர் போகிறாரு. கோச் எதுக்கு கூட்டிருப்பாருன்னு இவருக்கு தெரியல. கிட்ட போக கோச்சுமே ஆர்ச்சரை பற்றி பேச தான் கூட்டிருப்பாரு. அது நல்லாவே ஹீரோவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீரோ என்னால் திரும்ப அதெல்லாம் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சோர்ந்து போயிட்டேன், எனக்கு அதை விளையாடி மனசே உடஞ்சி போயிடுச்சுன்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கோச் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கோச் கிட்ட பேசியிருப்பார். ஹீரோடைய கோச் வேணும்னே தான் ஹீரோவை டீமை விட்டு தூக்கியிருப்பார். ஏன்னா ஹீரோ துரதிருஷ்டம் படித்தவன், அவனால் மற்றவங்க ஜெயிக்க முடியல. ஏன்னா ஹீரோ தான் எப்பயுமே கோல்டு மெடல் வாங்குவானா, அதை பற்றி இவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற நம்ம கோச்சுமே நீ எதுக்கு இப்படி முடிவு எடுத்த, ஹீரோவை எதுக்கு அமிச்சுன்னு கேட்டாலும் அந்த ஆள் எதுவும் சொல்கிற மாதிரியே தெரியல. அவருக்கு ஹீரோவை பெருசாக பிடிக்காதுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம கோச் தான் ஹீரோ எப்படின்னாச்சும் எடுத்துக்கணும்னு இருக்காரு. அதில் ஹீரோ கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தா ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி உங்கள் பாட்டியை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா இவங்க பாட்டி அடிக்கடிக்கு இவர் ஆர்ச்சரி பண்ணும்போது வின் பண்ணும்போது சிரிப்பாங்க, ஆனால் மற்றவங்க இவரை கண்டுக்காமல் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னும் போது ரொம்பவே வருத்தப்படுவாங்களாம். அது இவருக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோடைய பாட்டி ஹீரோயினியை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க கூட சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க. பேசுறது மட்டும் இல்லாமல் இவங்க ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோடைய அம்மா அப்பா இறந்துட்டதுக்கப்புறம் ஹீரோவுக்கு துரதிருஷ்டம் பிடிச்சது அதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்ற விஷயத்தையும் இவங்க சொல்லின்னு இருக்காங்க. இவங்க படுற கஷ்டத்தெல்லாம் ஹீரோயினிக்கிட்ட ஷேர் பண்ண ஹீரோயினியும் அதை புரிஞ்சுக்கின்னு அவங்க கையை தொடலாம் ட்ரை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அவங்க கையை தொட முடியல. என்னன்னு பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க. இந்த வாட்டி அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோவுடைய கையை பிடிக்கணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கான், ஆனால் அவங்களால பிடிக்க முடியாதா. அதே சமயத்தில் இந்த சைடு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க பாட்டி இறந்ததில் ரொம்ப வருத்தமாக இருக்கார். ஹீரோ இதுக்குமே அவர் மேலே தான் ப்ளேம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் அவங்க பாட்டி கூட இருந்ததால் தான் இறந்தாருன்னு அவருக்கு ஒரு தாட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. கடைசி அவங்க பாட்டிக்கு ஃபியூனரல் பண்ணலான்னு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோயினி இதெல்லாம் தெரிஞ்சு அந்த பாட்டியால் கை பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, அதில் இவங்க ஹீரோவுடைய கையை பிடிக்க ஃபியூனரலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ டார்க்னஸில் இருக்கார். அதை ஹீரோயினி பார்க்குறாங்க. ஹீரோயினி வந்து அதை லைட்டாக மாற்ற ஆசைப்பட்றாங்க. அதெல்லாம் அந்த பாட்டியோடைய ஃபியூனரல் பிளேஸ்க்கு போகலான்னு இருக்கும்போது ஹீரோ அகெயின் ஹீரோயினியை தடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினியும் கடுப்பாகி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒன்றும் இங்கே உன்னை பார்க்க வரல, நான் உன்னுடைய பாட்டியை பார்க்க வந்திருக்கேன். உன்னுடைய பாட்டிக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு. அந்த சத்தியத்தை நான் காப்பாற்ற தேவையா? கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்ற தான் போகிறேன். உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அதை தான் நான் பண்ணுவேன். இதை தான் உன்னுடைய பாட்டி கேட்டாங்க. உன்னுடைய பாட்டியோடைய கடைசி விஷ் இதான்றமே சொல்ல அதோட டோட்டலாகவே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.